உன்னால எனக்கு தொடர்ந்து பிரச்சனை வந்துகிட்டே இருந்ததுன்னா உன் சாவு என் கையில தான் இருக்கும். அத்தனை வேலையை நான் பர்ஃபெக்டா இறங்கி பண்ணிடுவேன். தெளிவா கேட்டுக்க, என்ன நீ வகச்சுக்கிட்டீங்கன்னா நான் ஆள் வச்சு கூட உன்னை தூக்குவேன். தகாத உறவில் இருந்த மனைவி கணவனுக்கு ஃபோன் செய்து என்னுடைய விஷயத்தில் தலையிட்டா உன்னை நான் கொண்டுடுவேன்னு சொல்லி மிரட்டும் ஆடியோ தற்போது வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. எங்கள் மனைவி ஆண் நண்பர்களுடன் சேர்ந்து தன்னை கொன்று விடுவாளோ என்று பயந்து கணவனும் முந்திக் கொண்டு மனைவியை கொலை செய்திருக்காரு. இந்த சம்பவத்தை பற்றி தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கணவனுடைய செயலை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். அவருக்கு கொன்னது சரிதான் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. சரி, வாங்க இப்போ இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதாவது இந்த சம்பவம் வந்து பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நடந்திருக்குங்க. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அடுத்த புல்லூர் கிராமத்தை சேர்ந்த பெண் தான் ரமணி. இவங்களுக்கு ஏற்கனவே 2 முறை திருமணமாகி விவாகரத்தாயிருச்சு. அவங்களுடைய மகளுடன் வந்து தாய் வீட்டில் வந்து வசிட்டு வந்திருக்காங்க. இவங்க வந்து விருதாச்சலில் இயங்கி வரக்கூடிய ஒரு தேசிய மயமாக்கப்பட்ட வங்கி ஒன்றில் இன்சூரன்ஸ் பிரிவில் மேலாளராக வேலை செஞ்சுட்டு வந்திருக்காங்க. அடிக்கடி வந்து அந்த வங்கிக்கு போகும்போது ஆட்டோவில் தான் போவாங்க. அப்படி ஆட்டோவில் போகும்போது உளுந்தூர்பேட்டை பாண்டூர் கிராமத்தை சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநரான அசோக்குமாருடன் அவங்களுக்கு பழக்கம் ஏற்பட்டிருக்கு. நாளில் 2 பேருமே வந்து காதலிச்சுட்டு வந்திருக்காங்க. ரமணி ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்து ஆனவங்க அப்படிங்கிற விஷயம் ஆட்டோ ஓட்டுநர் அசோக்குமாருக்கு தெரிஞ்சிருக்கு. இருந்தபோதும் காதலிச்சதால் 2 பேருமே 2019ஆம் ஆண்டு பதிவு திருமணமும் செஞ்சுக்கிட்டாங்க. தற்போது அசோக்குமார் ரமணி தம்பதிகளுக்கு 9 மற்றும் 5 வயதில் 2 மகன்கள் இருக்காங்க. இவங்க எல்லாருமே வந்து புல்லூர் கிராமத்தில் வாடகைக்கு ஒரு வீடு எடுத்து அங்கே தனியாக வசிட்டு வந்திருக்காங்க. 2 நாட்களுக்கு முன்பு தான் ரமணியோடைய தாயார் வந்து ரமணிக்கு ஃபோன் செஞ்சுருக்காங்க. ஆனால் ரமணி வந்து ஃபோனை எடுக்கவே இல்லை. என்னடா ரமணி ஃபோன் எடுக்கலையே, 2 நாளாக ஃபோன் எடுக்கலைன்னு சொல்லிட்டு அவருடைய மருமகனான அசோக்குமாருக்கும் ஃபோன் பண்ணி பார்த்துருக்காங்க. அவரும் வந்து ஃபோன் எடுக்கலை. என்னடா 2 நாளாக நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கோம், 2 நாளாக 2 பேருமே ஃபோன் எடுக்க மாட்டேங்காங்களா அப்படின்னு சொல்லி சந்தேகமடைந்த ரமணியுடைய தாய் வந்து மகளுடைய வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்போ மகளுடைய வீடு வந்து பூட்டப்பட்டு இருந்துச்சு. என்னடா பூட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக வந்து அவங்க போலீஸாருக்கு தகவல் தெரிவிச்சிருக்காங்க. போலீஸார் எல்லாரும் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கதவை உடைச்சிருக்காங்க. கதவை உடைச்சி உள்ளே போகும்போதே வந்து கொஞ்சம் துர்நாற்றமாக வீசியிருக்கு. அதை தொடர்ந்து போலீஸார் வந்து போய் பார்க்கும்போது அவங்களுடைய வீட்டில் தனி அறையில் கட்டிலில் வந்து முகம் மற்றும் தலை ஆகிய இடங்களில் காயங்களுடன் வந்து ரமணி வந்து சடலமாக கிடந்திருக்காங்க. இதை பார்த்த ரமணியுடைய தாயார் வந்து கதறி அழுதாங்க. இது குறித்து உடனடியாக புகாரின் பேரில் எடைக்கல் போலீஸார் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொலை செய்யப்பட்டு பிணமாக கிடந்த ரமணியுடைய சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்திற்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சுருக்காங்க. பிறகு கொலை வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டிருக்காங்க. லட்சுமி அம்மா வந்து கதவை உடைக்கும் போதே துர்நாற்றம் வீசியதால் ரமணி இறந்து 2 நாட்களுக்கு மேலாயிருக்கும் அப்படின்னு சொல்லி போலீஸார் நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, ரமணி அணிந்திருந்த ரமணியோட 25 சவரன் நகைகளும் காணாமல் போயிருக்கு. அதோடைய வீடு மற்றும் முக்கியமான பத்திரங்களும் வந்து மாயமாகிருக்கு. இது போலீஸாருடைய விசாரணையில் தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லை, வீட்டிலிருந்து குழந்தைகளும் காணாமல் போனதால் அசோக்குமாரோடைய செல்ஃபோனுக்கு போலீஸார் வந்து தொடர்பு கொண்டிருக்காங்க. ஆனால் அது வந்து அணைக்க வைக்கப்பட்டிருக்கு. இது வந்து போலீஸாருக்கு மேலும் வந்து சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு. இதனால் இந்த கொலையை வந்து அசோக்குமார் தான் செஞ்சிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு தலைமறைவாக இருந்த அசோக்குமாரை வந்து போலீஸார் வலை வீசி தேடிட்டு வந்தாங்க. இந்த நிலையில் தான் வந்து தலைமறைவான அசோக்குமாருடைய தந்தையை பிடித்து போலீஸார் வந்து விசாரணை நடத்தியிருக்காங்க. போலீஸ் நடத்திய விசாரணையில் வேம்பூரில் தான் வந்து அசோக்குமார் பதுங்கியிருப்பது தெரிய வந்திருக்கு. ஆனால் தன்னுடைய தந்தையை வந்து போலீஸார் கைது செய்து விசாரணை நடத்துகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுமே நேராக வந்து அசோக்குமாரே வந்து எடைக்கல் காவல் நிலையத்துக்கு வந்து சரணடைஞ்சிட்டார். தொடர்ந்து அசோக்குமாரோட வந்து போலீஸார் தீவிரமான விசாரணை நடத்தியது தான் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாயிருக்கு. இது போலீஸாரையே வந்து அதிர வச்சிருக்கு. அதாவது போலீஸார்கிட்ட வந்து அசோக்குமார் என்ன சொல்லியிருக்காருன்னா, ரமணி வந்து என்னுடைய ஆட்டோவில் தான் வந்து வங்கிக்கு போவாங்க. அப்படி வரும்போது எங்கள் 2 பேருக்குள்ளே நட்பு ஏற்பட்டிருக்கு. ரமணி வந்து ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்து ஆனவங்க எனக்கு தெரியும். இருந்தாலும் நான் அவங்கள வந்து மறுபடியும் திருமணம் செஞ்சுக்கிட்டேன். விருதாச்சலத்தில் வந்து பணியாற்றிய ரமணிக்கு வந்து திடீர்னு பெரம்பலூருக்கு பணியிட மாற்றம் செஞ்சுட்டாங்க. அதனால் பெரம்பலூர் கிருஷ்ணாபுரத்தில் வந்து ஒரு வாடகைக்கு வீடு எடுத்து ரமணியும் குழந்தைகளும் அங்கே தங்கிட்டாங்க. நான் வந்து உளுந்தூர்பேட்டையில் ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருந்தேன். வாரத்தில் ஒரு நாள் வந்து நான் கிருஷ்ணாபுரம் போய் குழந்தைகளையும் ரமணியையும் பார்த்துட்டு வருவேன். அப்போது ரமணி வந்து வேறு சில ஆண்களுடன் பழகுவது எனக்கு தெரிய வந்தது. ஒரு முறை வந்து கடலூர் மாவட்ட குறிஞ்சிப்பாடியில் நாங்கள் ஒரு இடம் வாங்கியிருந்தோம். அந்த இடம் விஷயமாக பட்டா வாங்குவதற்காக குறிஞ்சிப்பாடி தாலுகா அலுவலகத்துக்கு நாங்கள் போயிருந்தோம். அப்போது அங்கிருந்த துணை தாசில்தாருடன் வந்து என்னோட மனைவியான ரமணிக்கு பழக்கம் ஏற்பட்டது. அவருடன் வந்து நெருக்கமானான். இது குறித்து நான் கேட்டபோது சும்மா தான் அவர்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி மழுப்பினான். ஆனால் இருவரும் நெருக்கமாக பழகியதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். இதையடுத்து சமீபத்தில் ஒரு விபத்து ஒன்றில் வந்து ரமணி வந்து சிக்கினான். அந்த சமயத்தில் ரமணிக்கு உதவுவதற்காக போலீஸ் உதவி எஸ்ஐ ஒருத்தர் வந்து ரமணியை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சுருந்தாங்க. அதிலிருந்து அந்த எஸ்ஐ கூட வந்து என்னுடைய மனைவி ரமணி வந்து பழக ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த எஸ்ஐ மூலமாக ஒரு ஏட்டுக்கூடையும் வந்து அவங்களுக்கு பழக்கம் ஏற்பட்டு போலீஸ்காரர்களோடலாம் வந்து நெருக்கமாக பழக ஆரம்பிச்சிட்டாங்க.
என்னுடைய மனைவியான ரமணி செல்லும் இடமெல்லாம் அவங்களுக்கு அறிமுகமாகக்கூடிய ஆண் நண்பர்கள்ட்ட மொபைல் நம்பரை வாங்கி அவங்கக்கிட்ட அடிக்கடி பேசி அவங்களோட பழக்கத்தை ஏற்படுத்தி அடிக்கடி நெருக்கமாக இருந்து அவங்கள தனிகளை சந்திக்கிறது இந்த மாதிரியான வேலைகள்லாம் ஈடுபட்டு வந்தாங்க. இது குறித்து நான் ரமணியிடம் கேட்டபோது எங்களுக்குள்ள அடிக்கடி வாக்குவாதமும் ஏற்பட்டுச்சு. கடந்த 19ஆம் தேதி நான் வீட்டுக்கு செல்லும்போது கூட யாரோ ஒரு ஆண் கூட வந்து பேசிக்கிட்டு தான் இருந்தாங்க. அப்போ எங்களுக்குள்ள கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது. அவளை நான் அடிச்சுட்டு நான் வெளியே வந்துட்டேன். அப்புறம் ஆண் நண்பர்களுடன் இரையாறாக இருக்கக்கூடிய கணவன்களை ஆண் நண்பர்களை வைத்து மனைவிகள் கொலை செய்யும் செய்திகளை அடிக்கடி நான் பார்த்துருக்கேன். அது என் மண்டைக்குள்ளே ஓடிட்டே இருந்துச்சு. அப்போ எனக்கு ஃபோன் பண்ணி என்னுடைய மனைவி வந்து, நீ இந்த மாதிரி என்னை பண்ணிக்கிட்டே இருந்தேன், என்னை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா நான் உன்னை ஆளை வச்சு கொன்னுடுவேன். உன்ன மாதிரிலாம் நான் சும்மா வந்து பண்ணிடுவேன், அதை செஞ்சேன்னா மிரட்டிலாம் மாட்டேன், நான் சொன்னால் செஞ்சுருவேன், நான் தான் செஞ்சேன் அப்படிங்கிறத யாராலையும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு பக்குவமாக ஆட்களை வச்சு செஞ்சுட்டு சாதாரணமாக நான் இருந்துட்டு போயிடுவேன். நாடகமாடி எனக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் நான் நடிச்சுட்டு போயிடுவேன். என்னை பற்றி உனக்கு தெரியாது, நான் சாதாரண ஆள் இல்லை, நான் சாதாரணமாக இடையும் போட்டுறாத அப்படிங்கிற மாதிரி அவருடைய மனைவி வந்து கணவனுக்கு ஃபோன் செஞ்சு, அதாவது ரமணி வந்து அசோக்குமாருக்கு ஃபோன் செஞ்சு மிரட்டியிருக்காங்க. இதனால் உடனே ரமணி கிட்ட அசோக்குமார் சொல்லியிருக்காரு, செய் அதையாவது நீ செய், அப்போ நான் நிம்மதியாக செத்தாவது போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஃபோன் வந்து பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் அவருடைய ஆண் நண்பர் ஒருத்தர் வந்து அசோக்குமாருக்கு ஃபோன் பண்ணி அவரும் வந்து மிரட்டியிருக்காரு. இதனால் அசோக்குமாருக்கு ரொம்ப பயம் அதிகமாகிருச்சு. இங்கே இந்த மாதிரி நம்மளுடைய ஆண் நண்பர்களை வச்சு நம்மளை கொண்டுடாலோ அப்படிங்கிற பயத்தில் நம்ம முந்திக்கணும், நம்மளுடைய மனைவி ஆண் நண்பர்கள் வச்சு நம்மளை கொல்றதுக்கு முன்னாடி நம்ம அவளை கொல்லணும் அப்படிங்கிற முடிவுக்கு அவர் வந்திருக்காரு. இதனால் மனைவியை எப்படியா நம்ம சமாதானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு மனைவிக்கு ரொம்ப பிடிச்ச கடையில் போயிட்டு லெஸ்ஸி வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் மெடிக்கலில் போயிட்டு தூக்க மாத்திரையும் வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் மனைவியை இன்றைக்கி எப்படியும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெஸ்ஸியில் வந்து தூக்க மாத்திரையை கலந்து கொடுத்துருக்காரு. வீட்டுக்கு போயிட்டு இந்த மாதிரி நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன், இந்த மாதிரி ஒன்று அடிச்சிருக்கக்கூடாது, என்னை மன்னிச்சிரு அப்படி இப்படின்னு பேசி அவரை நம்ப வச்சு அவருக்கு ஆசையாக வாங்கிட்டு வந்த லெஷியையும் குடிக்க வச்சுருக்காரு. அதை குடித்த கொஞ்ச நேரத்திலே வந்து ரமணி வந்து மயக்கமாயிட்டாங்க. இதுதான் நமக்கு சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லி அதை பயன்படுத்திக்கிட்ட அந்த அசோக் என்ன பண்ணியிருக்காருன்னா, தலையணையால் வந்து முகத்தை அழுத்தி இதனுடைய மனைவியான ரமணி வந்து தன்னை கொல்ல செஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அதுக்கு முன்னாடி நம்ம முந்திக்கணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனைவியை வந்து தலையணையாலே அழுத்தி கொலையும் செஞ்சுருக்காரு. அதுக்கப்புறம் கொலை செஞ்சுட்டு வீட்டில் இருக்க அவளுடைய அணிந்திருந்த 25 சவரன் நகையும் செலவுக்கு கொஞ்சம் பணத்தையும் வீட்டில் இருந்த முக்கியமான டாக்குமெண்ட்டுகளையும் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு தன்னுடைய 2 குழந்தைகளையும் அழைச்சிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துட்டார். அதுக்கப்புறமா தான் ரமணியோடைய அம்மா வந்து ரமணிக்கு ஃபோன் செய்யும்போது ஃபோன் எடுக்காததால் 2 நாளாக தொடர்ந்து ட்ரை பண்ணியும் ஃபோன் எடுக்காததால் மருமகனான அசோக்குமாரும் ஃபோன் எடுக்கிறதால சந்தேகப்பட்டு வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது தான் தன்னுடைய மகள் வந்து கொலை செய்யப்பட்டதை கண்டு கதறி எழுதியிருக்காங்க. போலீஸாருக்கு இந்த விஷயம் தெரிய வந்திருக்கு. போலீஸார் அதுக்கப்புறம் வந்து பாடியை கைப்பற்றி போஸ்ட்மார்ட்டம் செய்ய அனுப்பியிருக்காங்க. நடத்தப்பட்ட விசாரணையில் வந்து அசோக்குமார் தான் இந்த கொலையை செஞ்சாங்க அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சி தற்போது அவரை போலீஸார் வந்து கைதும் செஞ்சுருக்காங்க. இந்த நிலையில் தான் 2 நாட்களாகவே கள்ளக்குறிச்சியில் இந்த பெண் அதிகாரியுடைய கொலை தான் ஒழுகிட்டு இருந்துச்சு. இப்போது அசோக்குமார் கைதாகி அளித்த வாக்குமூலம் மேலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அவர் வந்து தன்னுடைய மனைவியான வங்கி பெண் அதிகாரி வந்து இத்தனை பேருடன் தொடர்பில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி லிஸ்ட்டை போட்டது பெரும் அதிர்வுகளை ஏற்படுத்தியிருக்கு. அதிலும் குறிப்பாக பல போலீஸ்காரர்களும் தாசில்தாரிடம் வந்து தகவல்கள் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் வாக்குமூலம் அளித்து தற்போது கள்ளக்குறிச்சி காவல்துறை வட்டாரமே வந்து அதிர்ந்து போய் கிடக்குதான். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.